இது எத்தனை வருஷத்துக்கு வரும் கழிச்சு வரும்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வரும். திரும்பி இதே காம்பினேஷன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வரணும் அப்படின்னா இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். ஒரு ஒரு 60 வருஷம் கூட ஆகலாம். நம்மளால சொல்ல முடியாது கரெக்டா எந்த பாயிண்ட்ல இவங்க மீட்டப் ஆறாங்கன்னு. பட் இவங்க இந்த ஒரு வருஷம் இருந்தது அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துல சுய நட்சத்திரத்துல இருந்தது ஒண்ணுதான். சோ மொத்தத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 1 இயர் எப்படி இருக்க போகுதுன்னா மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டைம் பீரியட் இல்லை அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எதுவும் பண்ண வேணாம். மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல உங்களுக்கு லேட் மேரேஜ் எல்லாமே ஒரு மாதிரி நிவர்த்தியாகி ஒரு ஃபாஸ்டா டக்குன்னு, ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கு, குருவலம் இருக்கு. ஸோ ஃபாஸ்டா உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த வரக்கூடிய வருடங்கள்ல இருக்கு. சரி, எந்த மாதிரி கடவுளை நீங்க வழிபடலாம் கன்னிராசினா மகாவிஷ்ணுவை நீங்க வழிபடலாங்க. மகாவிஷ்ணுவை வழிபடுறதுனால இல்ல திருப்பதி கூட போயிட்டு வாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அமைதியை மட்டும் கடைப்பிடிங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா லைஃப் நல்லாவே இருக்கும். சிம்மராசி பத்தி தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். இல்ல உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இல்ல இது சார்ந்து எனக்கு டவுட்டா இருக்கு மேடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க என்ன தாராளமா அணுகலாம்.